2 பாம்பு சுற்றி இருக்கிறத பார்த்தா டிஎன்ஏ மாதிரியே இருக்குது. ஆதாம் ஏவாள் அதுலேயும் ஒரு பாம்பு வருது. நாகர்கள், தமிழர்கள் இந்த மாதிரியான ஒரு வரலாறும் இருக்குது. ஸோ அனுநாக்கி ஏன் இந்த பூமிக்கு வந்தாங்க அப்படிங்கிறத மறுபடியும் நம்ம ரீகால் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஏன் வந்தாங்க? பூமிக்கு தங்கம் தோண்டுவதற்காக வந்தார்கள். அவங்க தான் மனிதர்களை படைத்தார்கள் அப்படின்னு சொல்லி அனுநாக்கி சீரீஸை நம்ம பார்த்து இப்போ 5 பாகங்களை முடித்து விட்டோம். அனுநாக்கியினுடைய 6வது பாகம் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். அனுநாக்கி அப்படிங்கிற ஒரு ஃபேண்டசி ஃபிலிம். இது ரியல், இது டூப்ளிகேட், இது ஒரிஜினல் கிடையாது, இது நம்பலாம் நம்ப வேண்டாம், இது எதையுமே நான் சொல்லலை. நீங்கள் இது ஒரு ஃபேண்டசி ஃபிலிமாக கேட்டால் போதும். ஸோ அதில் 6வது பாகத்தை பார்க்க போகிறோம். 5வது பாகத்தில் நம்ம சொன்னோம் ஆதாம் ஏவாளுடைய அந்த ஒரு கதை, நோவா, இதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ இந்த ஒரு பாகத்திலையும் அதே மாதிரியான சில விஷயங்களை பார்க்க போகிறோம். ஏன்னா ரொம்ப பெரிய அளவில் இந்த அனுநாக்கியை பற்றி நாம் மட்டும்தான் பேசிகிட்டு இருக்கோமா? உலகத்தில் இருக்கிற வேறு நாட்டவர்கள் இதை பற்றி பேசுகிறார்களா என்று கேட்டால் எல்லா நாடுகளிலும் இந்த அனுநாக்கியை பற்றி பேசிக்கொண்டு தான் இருக்கிறார்கள். ஸோ இந்த அனுநாக்கியை பற்றி நமக்கு தெரிவதற்கு மிக முக்கியமான காரணம் என்ன? சின்ன சின்ன களிமண் தகடுகள், அப்படி இல்லைன்னா களிமண் ஸ்லேட்டுகள் அப்படின்னு சொல்லலாம். ஒரு 22,000 களிமண் பிளேட்டுகள் இப்படி நமக்கு கிடைச்சிருக்கு. ஒரு கல்வெட்டு மாதிரி களிமண்ணில் எழுதப்பட்ட சில விதமான ஒரு சங்கேத குறிகள் அப்படின்னு சொல்லலாமே. ஸோ இந்த ஒரு விஷயத்திலிருந்து தான் அதை என்ன செய்கிறாங்க, அவங்க டீகோட் பண்ணி பார்க்குறாங்க. நம்ம எப்படி ஓலைச்சுவடிகளில் இருக்கிற வார்த்தைகளை தமிழில் கன்வெர்ட் பண்ணுறோமோ அதே மாதிரி இந்த களிப்பட்டைகளில் இருக்கும் வார்த்தைகளை அவங்க என்ன செய்கிறாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக டிரான்ஸ்லேட் பண்ணி பார்க்கும்போது தான் அனுநாக்கி அப்படிங்கிறவங்க வேறு உலகத்திலிருந்து, வேறு கிரகத்திலிருந்து பூமிக்கு வந்தார்கள், தங்கம் தோண்டுவதற்காக வந்தார்கள், அவர்களால் மனிதர்கள் படைக்கப்பட்டார்கள். இங்கே மனிதர்கள் அப்படின்னு சொல்லும்போது ஆல்ரெடி பூமியில் நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்களுக்கு தேவையான ஒரு உயிரினம் பூமியில் இல்லாமல் இருந்தது, அவர்களை படைத்தார்கள். இதுதான் அந்த கான்செப்ட். ஸோ இப்போ மறுபடியும் நம்ம புராணத்திற்கும் நம்ம தெரிஞ்ச கதைகளுக்கு எல்லாமே போகலாம். எப்போவுமே எந்த ஒரு மதத்தை சார்ந்தவர்கிட்ட வேணாலும் கேட்டு பாருங்கள், கடவுள் எங்கே இருக்கார் அப்படின்னு சொன்னால் பூமிக்கு கீழே பார்க்க மாட்டாங்க, தூண் துரும்பு இங்கே எங்கேயுமே பார்க்க மாட்டாங்க, நேராக வானத்தில் பார்ப்பாங்க. ஸோ வானத்தில் பார்க்குறாங்களே, அப்போ வானத்துலேருந்து வந்த எல்லாரையுமே நம்ம கடவுள்னு சொல்லிட்டோமா? இருக்கலாம்ல. ஏலியன்ஸ் கூட வானத்துலேருந்து தான் வருவாங்க அப்படின்னா நம்ம அவங்கள கடவுள்னு சொல்லிட்டோமா? இல்லை அவங்க வேறு மாதிரி இருந்தாங்களா? ஸோ வேறு மாதிரி இருந்தாங்களா அப்படின்னு சொல்லும்போது தான் இந்த கடவுள்கள் அப்படின்னு சொல்லும்போது இங்கே இருந்த புராணங்கள், இல்லை நம்ம படித்த புராணங்களை கொஞ்சமாக தூசி தட்டி எடுத்து பாருங்களேன். பூமியில் இருக்கிற பெண்கள் எந்த ஒரு கலப்பும் செய்யாமல் வேற்று கிரக ஆண்கள் வழியாக சில குழந்தைகளை பெற்றுக்கொண்டார்கள் அப்படின்னு சொல்கிற ஒரு வரலாறை நாம் நிறைய இடத்துல படிச்சிருப்போம். அது நீங்கள் பைபிள் எடுத்து படிச்சிங்கன்னா மேரி அவர்கள் கன்னியாக இருக்கும்போது தான் இயேசு அவர்கள் பிறக்கிறார்கள், அதுவும் எந்த ஒரு கலப்பும் செய்யாமல். ஸோ கன்னியாக இருக்கும்போதே அவர்கள் ஒரு குழந்தையை பெற்றுக்கொள்கிறார்கள், அது தெய்வத்தினுடைய குழந்தை அப்படின்னு சொல்கிறாங்க. இதே மாதிரி நீங்கள் மகாபாரதம்லாம் எடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரியான நிறைய விதமான கதைகளை அங்கே நீங்கள் கேட்டிருப்பீர்கள். இதெல்லாம் இந்தியாவில் தானே இருக்குது. வெளிநாடுகளில் இருக்கிற ஏதாவது ஒரு புராணம் இப்படி சொல்கிறதா என்று கேட்டால் சொல்கிறதே. இந்திய சீனாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 5000 வருடங்களுக்கு முன்பு சி அப்படிங்கிற ஒரு நட்சத்திர கூட்டத்திலிருந்து ஒரு கடவுள் வந்தார். அப்படி வந்த நபர் பூமியில் இருக்கும் ஒரு பெண்ணிடம் அவருடைய ஒரு குழந்தையை கொடுத்தார். அந்த குழந்தையின் பெயர் குவான் டி அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த குழந்தை தான் சீனாவை பெரிய அளவில் ஒரு நாடாக மாற்றி ரொம்ப பெரிய அளவில் சீனாவுக்கு எல்லா செல்வங்களையும் தேடி தந்தது அப்படின்னு சொல்லி இன்றளவும் சீனாவின் புராணங்கள் சொல்கின்றன. வடகிழக்கு ஆப்பிரிக்காவில் மாலி அப்படிங்கிற ஒரு இடத்துல டோகன் என்கிற ஒரு பழங்குடியினர்கள் இருக்கிறார்கள். டோகன் இன மக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டோகன் இன மக்களுக்கு யமா என்கிற ஒரு கடவுள் இருந்தார். யமன் கிடையாது, யமா என்பது தான். இந்த யமா எங்கிருந்து வந்தார் என்று கேட்டால் பி என்கிற ஒரு நட்சத்திரத்திலிருந்து வந்தார், நட்சத்திர கூட்டத்திலிருந்து வந்தார் என்பது தான் இந்த யமா என்கிற ஒரு கடவுள். இந்த யமாவுக்கு மறுபடி குழந்தைகள் பிறக்கிறது பூமியில் இருக்கும் பெண்களுடன் சேர்ந்து தான். ஆனால் பெண்கள் அப்படின்னு சொல்லும்போது அவங்க செக்ஷுவலாக எதுவுமே செய்ய மாட்டாங்க. ஆனால் ஏதோ வகையில் இவங்களுக்கு குழந்தை பிறக்கும். அவருடைய தந்தை யாராக இருந்தது? யமா என்பவராக இருந்தது. இது இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம வேறொரு சீரீஸில், அதாவது இந்த சீரீஸ்லேயே வேறொரு டாப்பிக்கில் பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் நீளமான ஒரு டாபிக். ஸோ யமா அப்படிங்கிற ஒரு கடவுள் இருந்தார், நட்சத்திர கூட்டத்திலிருந்து வந்தார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். அப்படின்னா இன்னும் வேற ஏதாவது தேடி போனால் வேற ஏதாவது சம்பவங்கள் இல்லாட்டி புராணங்கள் வழியாக கிடைக்கும் உண்மைகள் என்ன என்று கேட்டால் எகிப்தை நம்ம பார்க்கலாம். எகிப்தில் ஒசிரிஸ் அப்படிங்கிற ஒரு கடவுள் இருக்கிறார். அந்த கடவுளின் நிறம் என்ன என்று கேட்டால் ஒரு மாதிரி ஒரு ப்ளூ கலரில் இருக்கும், நீல நிறமாக இருக்கும். ஸோ இதே நீல நிறத்தில் அடுத்ததான் நம்ம ஹிந்து மத கடவுள்களை பார்த்தோம் என்றால் அவர்களுடைய நிறமும் இந்த நீல நிறத்தில் இருப்பதை நாம் பார்த்திருக்கிறோம்.
இப்படி இன்னும் நிறைய சொல்லலாம். நிறைய விதமான கடவுள்கள், இதே மாதிரி நீல நிறத்தில் இருப்பவர்கள் ஜப்பான்ல இருந்திருக்காங்க. நட்சத்திர கூட்டத்திலிருந்து வந்த நபர்கள் பூமியில் குழந்தைகளை பெற்றெடுத்தார்கள் அப்படின்னு சொல்லி எகிப்திலையும் ஒரு புராணம் இருக்கிறது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஏன் எல்லா நிலப்பகுதிகளிலும் இல்லாட்டி எல்லா பகுதிகளிலும் இருக்கிறது. இப்போ நம்ம குறிப்பிட்டு சொல்ல போனால் தமிழகம் இல்லாட்டி நம்ம இந்தியாவில் நம்ம பார்த்தோம், அதே மாதிரி எகிப்தை பார்த்தோம், ஆப்பிரிக்கா என்னும் இடத்தையும் பார்த்தோம். முதல் முறையாக மனிதன் எங்கே தோன்றினான் என்று சொல்லும்போது தமிழர்கள் குமரிக்கண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை ஆப்பிரிக்காவில் தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி வேறு சில அறிவியலாளர்கள் சொல்லுவாங்க. எகிப்து அப்படின்னு சொல்ற வேறு சில அறிவியலாளர்களும் இருக்கிறார்கள். இந்த 3 இடத்திலும் ஒரே மாதிரியான ஒரு கதை எப்படி இருக்கிறது? இதன் பின்னணியில் என்னவாக இருக்கும்? ஸோ மனிதன் என்று சொல்லும்போது இப்போ நம்ம மனிதன் ஏன் இந்த ரோபோட்டெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம், இயந்திர மனிதர்களை ஏன் கண்டுபிடித்து கொண்டிருக்கிறோம்? நமக்கு ஏதோ ஒரு வேலை செய்யணும், நம்மளால் அந்த வேலையை செய்ய முடியல, நம்ம என்ன செய்கிறோம்? இந்த மாதிரி இயந்திர மனிதர்களை உருவாக்குகிறோம். இன்னைக்கு நம்ம இயந்திர மனிதர்களை உருவாக்குகிறோம். அன்னைக்கு ஏலியன்ஸ் அதே மாதிரி தான் இந்த மனிதர்களை உருவாக்கினார்களா? இதுதான் அனுநாக்கிக்க கோர் சப்ஜெக்ட். ஸோ உங்களுக்கு இப்போ ஒரு டவுட் வரலாம், எப்படிரா நட்சத்திர கூட்டத்திலிருந்து வந்த அந்த ஏலியன்கள் இங்கே பெண்களுடன் எந்தவித செக்ஷுவல் கான்டாக்டும் இல்லாமல் குழந்தைகளை பெற்று கொண்டார்களா? இதை நம்புற மாதிரியா இருக்கு என்று கேட்டால், இன்னைக்கு நீங்க டெஸ்ட் டியூப் பேபி அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணி பாருங்க. ஒரு ஆணின் சுண்டு விரல் கூட ஒரு பெண் மீது பட வேண்டாம், ஆனால் ஒரு பெண்ணால் கர்ப்பம் தரிக்க முடியும். காரணம் அறிவியலின் வளர்ச்சி என்று சொல்லலாம். இப்போதான் நம்ம இந்த ஸ்டேஜுக்கே வந்திருக்கோம். நான் சொல்ற அனுநாக்கி கிட்டத்தட்ட ஒரு 4 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த ஸ்டேஜெல்லாம் முடிச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்றது தான் அனுநாக்கிக்க ஸ்பெஷலே. சரி, அப்படியே பார்க்க போனா இந்த அனுநாக்கி டிஎன்ஏ மாதிரியான ஏதோ ஒரு டெஸ்ட் எல்லாம் நடத்தியிருக்காங்க, இல்லாட்டி ஏதோ ஒரு விஞ்ஞானம், ஏதோ ஒரு அறிவியல் வளர்ச்சி அவங்களிடம் இருந்திருக்கிறது. ஸோ இந்த இடத்துல தான் நம்ம மனிதர்கள் சாதாரண ஒரு விலங்குகளிடம் இருந்து எப்படி வேறுபடுகிறார்கள் என்பதை பார்க்க வேண்டும். குறிப்பாக நம்ம விஞ்ஞானம் வழியாகவே பார்க்கலாமே. மனிதர்கள் குரங்கிலிருந்து பரிணாம வளர்ச்சி அடைந்தார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அது தவறு என்று சொல்லும் அறிவியலாளர்களும் இருக்கிறார்கள், இல்லை இப்படி தான் வந்திருக்கும் அப்படின்னு சொல்கிற அறிவியலாளர்களும் இருக்கிறார்கள். ஸோ நமக்கும் ஒரு குரங்குக்கும் எந்த அளவுக்கு டிஎன்ஏ ஒத்து போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிம்பான்சி குரங்கை எடுத்து பார்த்தா கிட்டத்தட்ட 98% நம்ம டிஎன்ஏயும் சிம்பான்சினுடைய டிஎன்ஏவும் ஒரே மாதிரி இருக்கும். ஆனால் 2% வேறு மாதிரியாக இருக்கும். ஸோ அறிவியலாளர்கிட்ட போய் இந்த 2% எப்படி மனிதர்களுக்கு வேறு நிலைமையில் மாறியது, இந்த டிஎன்ஏவில் இந்த மாதிரியான மியூட்டேஷன் இல்லாட்டி இந்த மாறுதல் நடப்பதற்கு எத்தனை வருடங்கள் பிடித்தது என்று கேட்டால் அவங்க சொல்றது 15 மில்லியன் ஆண்டுகள் பிடித்திருக்கலாம் இந்த 2% டிஎன்ஏ மாறுதல் வருவதற்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த டிஎன்ஏ அப்படின்னு சொல்லும்போது 2003 ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட் செய்யப்படுகிறது. இந்த டிஎன்ஏல எவ்வளவு மரபணுக்கள் இருக்கிறது என்பதை கண்டுபிடிப்பதற்காகத்தான் இந்த ப்ராஜெக்ட் அப்படிங்கிறதே செய்யப்படுகிறது. ஸோ விஞ்ஞானிகள் கண்டுபிடிக்கிறாங்க 20,500 இந்த மாதிரியான மரபணுக்கள் இருக்கிறது. நமக்கு ஈஸியா புரியணும்னா ஒரு வீடு எடுத்துக்கோங்க, அதுதான் நம்முடைய டிஎன்ஏன்னு எடுத்துக்கோங்க. அந்த வீடு கெட்டுவதற்கு பயன்படுத்தப்பட்ட செங்கல்களின் எண்ணிக்கை 20,500. அதே மாதிரி தான் மரபணுக்கள். இந்த மரபணுக்கள் தான், இந்த 20,500 மரபணுக்கள் தான் எனக்கு எந்த மாதிரியான கண்ணின் கலர் இருக்கிறது, அந்த நிறம் இருக்கிறது, என் ஹேர் எப்படி வளரணும், நான் ஸ்கின் எப்படி இருக்கணும், நான் எப்படி முகம் எனக்கு எப்படி ரவுண்டாக இருக்கணும், இதை எல்லாமே டிக்ளேர் பண்ணுறது, டிஃபைன் பண்ணுறது எல்லாமே இந்த மரபணுக்கள் தான். இந்த மரபணுக்களில் மிக முக்கியமான ஒரு மரபணு இருக்கு, HAR1 அப்படிங்கிற ஒரு மரபணு, ஹியூமன் ஆக்சிலரேட்டட் ரீஜன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு மரபணுவை, இந்த ஒரு ஜீனை விஞ்ஞானிகள் எப்படி அழைப்பார்கள் தெரியுமா? ஏலியன் ஜீன் என்று அழைப்பார்கள். இந்த HAR1 அப்படிங்கிற இந்த மரபணு, இந்த ஜீன் இந்த டிஎன்ஏயில் எப்படி வந்தது என்பதை குறித்து இப்போதும் விஞ்ஞானிகள் ரொம்ப பெரிய ரிசர்ச்லாம் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஸோ ஆதாம் ஏவாள் அந்த ஆப்பிள் கடிச்சாங்க நம்ம சொல்கிறோம் பாருங்க, அது ஆப்பிளா, ஆப்பிள் இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய விதமான புத்தகத்தில், உதாரணத்துக்கு பைபிளில் அது ஆப்பிள் இல்லை, ஒரு கனி என்று சொல்கிறார்கள். ஸோ அது ஒரு கனியாக ஏன் இருக்க வேண்டும்? இதே மாதிரியான ஒரு டிஎன்ஏவா ஏன் இருக்கக்கூடாது? ஒரு மனிதன் இருக்கிறான், பூமியில் நிறைய மனிதர்கள் இல்லாட்டி குரங்குகள் இல்லை ஏதோ ஒரு விதத்தில் விலங்குகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. வேற்று கிரகத்திலிருந்து அனுநாக்கிகள் வருகிறார்கள், வந்த உடனே சொல்றாங்க என்கிட்ட ஒரு விதமான டிஎன்ஏ இருக்கு, அந்த டிஎன்ஏயை உன் உடலில் செலுத்துகிறேன், அப்படி செலுத்தினால் நீ இப்போது இந்த பூமியில் வாழும் உயிரினங்களை விட மேம்பட்ட உயிரினமாக இருப்பாய். அப்படி உருவாக்கப்பட்டவர்கள் தான் மனிதர்களா? உதாரணத்துக்கு எந்திரன் 2.0லாம் நம்ம பார்த்துருப்போம். எந்திரன் படம் பார்த்துருக்கீங்கல்ல, அதில் ஒரு ரெட் ஷிப்பை வைப்பாங்க. ரெட் ஷிப் வச்ச உடனே அந்த ஒரு எந்திர மனிதன், எந்திரன் அப்படின்னு சொல்கிறவங்க கெட்டவனாக மாறிடுவான். க்ரீன் சிப் வச்சோடனே, பச்சை சிப் வச்சோடனே நல்லவனாக மாறிடுவான். இதே மாதிரியான ஒரு டிஎன்ஏ தான் இந்த HAR1 அப்படிங்கிற டிஎன்ஏ. இன்னும் கொஞ்சம் கூட நம்ம அறிவியல் வழியாக பார்க்க வேண்டும் என்றால்,
இதே ஜீனோம் அதாவது நம்முடைய டிஎன்ஏவை எடிட் பண்ணுற டெக்னாலஜியை இன்றளவும் விஞ்ஞானிகள் கண்டுபிடித்து கொண்டிருக்கிறார்கள். சீனாலலாம் நிறைய பெரிய அளவில் இதுக்கு ரிசர்ச் ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். ஸோ கருவில் இருக்கும்போதே இந்த டிஎன்ஏவை எடிட் பண்ணலாம். உங்கள் குழந்தை என்ன கலரில் பிறக்கணும், அதனுடைய முடி எப்படி இருக்கணும், அதனுடைய கை கால்கள் எப்படி இருக்கணும், அவனுக்கு ஏதாவது நோய் இருக்கா, உங்கள் பரம்பரை வழியாக உங்களுக்கு சர்க்கரை வியாதி இருந்தால் அதை நிவர்த்தி செய்ய வேண்டுமா, இந்த டிஎன்ஏலாம் நாங்கள் எடிட் பண்ணி தருவோம், உங்கள் குழந்தையை நீங்கள் பெற்றெடுத்து கொள்ளலாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு டெக்னாலஜி இப்போது நம்முடைய மனித குலத்தில் வந்து கொண்டிருக்கிறது. இதையே அவங்க 4 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடியே செய்திருக்க கூடாது. நிறைய விஷயங்கள் அங்கேயும் இங்கேயும் ஒரே மாதிரி நடந்துட்டு இருக்கு. நம்ம கொஞ்சம் ஸ்லோவாக கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம், அவங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக கண்டுபிடிச்சிட்டாங்க. இதனுடைய அடுத்த சீரீஸ் அதாவது 7வது பாகத்தில் இன்னும் கொஞ்சம் விவரமாக ஏலியன்களை பற்றியும் அவர்கள் இந்த பூமியில் செய்த கொலைகளை பற்றியும் பார்க்க போகிறோம். எல்லோரும் அதை பார்க்க தயாராக இருங்கள். இந்த ஒரு காணொளி பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பொக்ஷத்தில் இணைந்திருங்கள். தமிழ் பொக்ஷம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத தோழர்கள் தோழிகள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.